யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த சக்தியை வாழ்க்கையில் எல்லா வழியிலையுமே நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சக்தி அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னன்னு சொன்னால், சக்தி நமக்குள்ளே இருக்கிற சக்தியை நாம் ஆன்மீகத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தினார்கள். அது இறைவன் அருளால் 27 வருட காலம் மிக ஆராய்ச்சி செய்து அந்த சக்தி ஏன் வாழ்க்கையிலையும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னோட கேள்வி. எனக்குள்ளே ஒரு கேள்வி வைத்தேன். ஏன் செய்யக்கூடாது? ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போய் இறை வழிபாடு செய்கிறோம். 100க்கு 90% எதுக்கு ஆலயத்துக்கு போகிறீங்க? வழிபாட்டுக்கு. எதுக்கு கோயிலுக்கு போகணும்? நம்ம எதுக்கு வழிபாடு செய்யணும்? நீங்களும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் எதுக்கு ஆலயத்துக்குன்னா எதுக்கு போறீங்க அப்படின்னு போனா, ஒன்று கல்வி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் கல்வியில் நல்லா தேர்வு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதை தான் போய் வேண்டுவாங்க. குடும்பக்காரங்களாக இருந்தால் கணவர் மனைவிக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும், எந்த தீங்கும் எங்களுக்கு வரக்கூடாது, கஷ்டங்கள் எது வந்தாலும் இறைவா நீயே அந்த கஷ்டங்களை ஏற்று எங்களுக்கு நல்லது கொடு, கஷ்டங்களை நீ போக்கிடு. இப்படி தான் கேட்பாங்க 100க்கு 90%. இந்த 10 பேர், நான் சொல்கிறேன் 10 பேர், இந்த 10 பேர் கூட எப்படி அந்த 10 பேர் அப்படின்னு சொன்னால், அவர்கள் மட்டும், நான் என்னோட கணிப்பில் சொல்கிறேன், ஒரு 10 பேர் யார் இறைவன்கிட்ட எனக்கு உன் பாத கமலத்தில் தூய பக்தியை கொடு, ஞானத்தமிழ் கொடு அப்படின்னு கேட்குறவங்க அந்த 10 பேரில் இருக்கலாம். 90% வாழ்க்கை தான். அது நியாயமான ஒன்று தான். 90 பேர் வாழ்க்கையில் அது கேட்கறது உண்மையாக அது உரிமை இருக்கிறது. அது சரியான ஒரு வழிமுறை, நியாயமான ஒன்று தான். வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இறைவனை வணங்க முடியும். நாமே கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு உண்ண உணவு, உடுத்த உடை சரியான முறையில் இல்லை, எல்லாமே இருக்கு. இப்போ மலேசியா நாட்டை பொறுத்த வரையிலும் எனக்கு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது மலேசியா நாட்டை பொறுத்தவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.